Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்போ நாம ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்கா தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தான் நாம இதுல பார்க்க போறோம். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தோம்னா இந்த மோல்டு வேணும். இதில் தான் நம்ம பீட்ஸு ஜிமிக்கி எல்லாம் செய்வோம். இது நம்மளுக்கு முக்கியமாக வேணும். அதுக்கு அடுத்தது இந்த டூல்ஸ் வேணும். இதிலே நம்மளுக்கு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இது டிசைன் பண்ணலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டட் இது நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் கியர் லாக், அதுக்கப்புறம் ரப்பர், அப்புறம் மண், அதுக்கப்புறம் நிக்ரோம் ஒயர், நைக்ரோம் ஒயர்னு கூட சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கட்டர், அதுக்கு அடுத்தது நம்ம ரீஃபில் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு இது நிறைய யூஸ் ஆகும், இதுவும் எடுத்துக்கலாம். கட்டுக்கம்பி, கட்டிங் பிளேட், சிசர், அப்புறம் இந்த கட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது போல் பிளெயினான ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த கியர் ஒயர் எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு இந்த டூல்ஸ் கூட நம்மளுக்கு வந்துடும். இது ஒன்று வாங்கினா போதும், நம்மளுக்கு எல்லாமே ஒரே பேக்காக நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் E6000 கம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், பெயிண்ட் ப்ரஷ், அதுக்கு அடுத்தது ரவுண்ட் ஷேப்புக்கு இது போல் ஏதாச்சும் மூடி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இது மட்டும் இருந்தாவே போதும். இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. கைஸ், இப்போ நாம என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒரு டெரகோட்டா ஜுவல்லரியை மேக் பண்ண அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.